அவர் இங்கே வந்தார். அவர் ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு, புதிய தலைவர், இளைஞர்களுடைய மனசில் வந்து இடம் பிடிச்சிருக்கிறாரு. நிறைய அவருக்கு வந்து ரசிகர்கள் இருக்கிறாங்க. இங்கே மிகுந்த எதிர்பார்ப்போட ஒரு 12 நாள் அதுக்கோசம் அவங்க கட்சியினுடைய நிர்வாகிலாம் உழைச்சாங்க. அவர் வந்தார், ஒரு 12 நிமிஷம் பேசினார். பேசும்போது அதுல பேச்சில் வந்து சரியான புரிதல் இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. சரியான புரிதல் இன்னும் அவருக்கு வரல. ஒரு கால் வந்து அவருக்கு வந்து புதுச்சேரியை பத்தி தெரியலையா என்ன எங்களுக்கு தெரியல. ஏன்னா வந்து அவருக்கு அனுமதி கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி சொன்னாரு. அதே நேரத்தில் இங்க அவருடைய தலைமையில் தான் இங்க ஆட்சி இருக்குது. இந்த ஆட்சியினுடைய குறைகளையும் அவர் மாதிரி எடுத்து சொல்லிட்டு போயிட்டார். ரேஷன் கடை இல்லாத மாநிலம்னு சொன்னாரு. ஆக்சுவலா ரேஷன் கடைகள் இருக்குது. சுற்றுலா பயணிகளுக்கு ஒன் பாத் போறதுக்கு டாய்லெட்லாம் இல்லைன்னாரு. அது ஒரு பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் இருந்து தான் இருக்குது. மத்திய அரசு முடிந்தவரை மாநில அரசுக்கு பல்வேறு விதத்திலையும் உதவி செய்யுது. அது வந்து மாண்பு முதலமைச்சரே எல்லா இடத்துலையும் சொல்றாரு. நாங்க வந்து மத்திய அரசோட இணக்கமா இருக்கிறதால தான் புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னு சொல்றாரு. அதே போன்று வந்து 4-5 மில்லுகளை வந்து டெவலப்மெண்ட் பண்ணல, அது வந்து மத்திய அரசை வந்து குறை சொன்னாரு. அது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய இதுல வராது. அதெல்லாம் வந்து மாநில அரசாங்கம் தான் செய்யணும். அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து மாநிலம் சம்பந்தமான பிரச்சனைகளை, முதலமைச்சர் செய்ய வேண்டிய பிரச்சனைகளை மத்திய அரசாங்கம் செய்யலன்னு சொல்லிட்டு போகிறாரு. எப்படியோ அவரு இந்த புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு சில கருத்துக்களை சொல்லிட்டு போகிறாரு. அந்த கருத்துக்கள் வந்து பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குது. இப்ப தமிழ்நாட்டில் அவருக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கறது இல்லை. இப்போ இந்த 41 பேர் இறந்ததுக்கு பிறகு அது ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறாங்க. அதுல வந்து புதுச்சேரி மாநிலத்தில் அவருடைய பொதுக்கூட்டத்துக்கு பெர்மிஷன் வாங்கினால முதலமைச்சர் அவருக்கு நீண்ட நாள் நண்பர், இணக்கமான ஒரு சூழ்நிலையில் அனுமதி கொடுத்துருக்காரு. அதுக்கு நன்றி தெரிவித்த அதே நேரத்தில் முதலமைச்சரை குறை சொல்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதெல்லாம் ஏன் அவர் செய்யல அப்படின்னு அவரை கேட்கறதுக்கு பதில் மத்திய அரசை கேட்டு போயிட்டார். அதுதான் அது சரியான புரிதல் இல்லாத பேச்சுன்னு எங்களுக்கு தெரியுது. வேற ஒன்றும் இல்லை. என்னது என்ஆர் திமுக? என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில அதிமுக இன்னமும் தொடர்கிறதா? என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி இருக்குதா? தெரியல, அத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நமச்சிவாயம் ஹோம் மினிஸ்டர் இருக்காரு. ஆமா, கூட்டணி ஆட்சி நடக்குது. அவங்க ஒண்ணாதான். நமச்சிவாயம் பிஜேபி, முதலமைச்சர் என்ஆர் காங்கிரஸ். முதலமைச்சர் தான் அதை தெளிவுபடுத்தணும். இந்த கூட்டணி ஆட்சி சம்பந்தமா, கூட்டணி ஆட்சி வர சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சி கூட்டணி என்பதை மாண்பு முதலமைச்சர் தான் தெளிவுபடுத்தணும். ஏன்னா அவர் தான் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவர் தான் சேர்மன் நினைக்கிறேன். அதிமுக பொறுத்த மட்டும் பிஜேபியோட நாங்கள் கூட்டணி இருக்கிறோம். என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி இருக்குதா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. அது அவங்க 2 பேர் தான் கேட்கணும். பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அதிமுக சார்பில் பாராட்டுக்கள். அதே நேரத்தில் கடந்த 20 தினங்களாக புதுச்சேரியில் பெய்து வந்த பெருமழை, பெருவெள்ளம், புயல் அபாய எச்சரிக்கைகள் ஆகியவற்றின் காரணமாக விவசாயிகள், மீனவர்கள், ஆட்டோ தொழிலாளர்கள், கட்டிட தொழிலாளர்கள், தெருவோர கடை வியாபாரிகள் உள்ளிட்ட லட்சக்கணக்கான அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு சார்பில் மழை நிவாரணம் வழங்க வேண்டும் என அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் அரசிடம் வைத்த கோரிக்கையை அரசு இன்று வரை நிறைவேற்றவில்லை.
எனவே எதிர்வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் தலா 5000 ரூபாய் பொங்கல் பரிசு ஊக்கத்தொகையாக வழங்க வேண்டும் என அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.